சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மேஷராசியாகிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போங்க. மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வருகிறது. குறிப்பாக உங்களுடைய பெருமைகள், உங்களுடைய கீர்த்திகள் உயரக்கூடிய நல்ல அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொன்னீங்கன்னா அந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 9ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு. மாதத்தினுடைய முதல் பகுதி முழுவதுமே அங்கே தான் உட்காந்துருக்காரு. அவர் மட்டும் தனியாக உட்காரல, சூரிய பகவான், அதுக்கப்புறம் புத பகவான், சுக்கிர பகவான் ஆகிய பல கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம், புத குரு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சாங்க அப்படின்னா, 11ஆம் இடம் வலிமை அடைகிறது. அந்த 11ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் மேஷராசிக்கு உட்கார்றாங்க. அந்த பாவத்தை குரு பகவான் பார்க்குறார். இந்த குரு பார்வைக்குள் 11ஆம் இடம் அந்த 11ஆம் இடத்துல ராகு கிரகம் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக வாய்ப்புகள் உருவாகும். அதனால் வெளிநாடுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டுருக்க, கவலையப்படாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு அமோக பலன்கள் உண்டு. அதனால் வெளிநாடு போகணும் ரொம்ப நாளாக இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஏஜென்சியை போய் நம்ம அணுகுமுறை பண்ணணும், எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கு ஒரு பெரிய யோக பலன்கள் மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானத்தை சொல்லணும். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்துல போய் அவர் குருவினுடைய பார்வைக்குள்ளே வருகிறார். இந்த சுக்கிர பகவான்கிறது அசுர குரு, குரு பகவான் தேவகுரு. இந்த அசுரகுருவும் தேவகுருவும் ஒருவருக்கு ஒருவர் பாற்றுக்கொண்டு சமசத்தமத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த 3, 9. அதனால் புதிய மாற்றங்கள் உண்டாகும். புதிய மாற்றங்கள் அதுவும் இந்த மாற்றம் அப்படின்னாலே நமக்கு மனசில் என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த மாற்றம்ங்கிறது சரிங்க சுவாமி, இது முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஏமாற்றமாக போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயற்கையாகவே வந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த குருவினுடைய பார்வைக்குள்ளால் ஏற்படுவதற்குரிய மாற்றம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஏமாற்றம் அல்ல, அது முன்னேற்றமான ஒரு பாதையை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளதுங்க உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது பகவானை சொல்லணும். 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த சனியினுடைய பார்வை வர்றதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படும். புதிய வகையான விஷயங்களை கற்றுக்கொள்வது, குறிப்பாக லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் ஆகும். மொழி சார்ந்த விஷயங்களை அவங்க படிக்கிறாங்க, வேறு ஏதாவது அந்நிய மொழிகளை பாஷைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா நல்ல அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல வளர்ச்சி, அதில் நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 14-15 தேதிகள்லாம் எல்லாமே உங்களுடைய 10ஆம் பாவத்தில் போய் உட்காடுறாங்க. 10ஆம் பாவங்கிறது மிக 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 முக்கியமான இடங்க. 10ஆம் இடங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம். 10ல் பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் இடங்கிறது ஒரு ஜீவனஸ்தானம். ஒரு மனிதனுடைய அவனுக்கு எதை செய்தால் அவன் ஜீவனம் செய்வான், எதை செய்தால் அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், இதுதான் அவனுடைய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக அமையுங்கிறத சொல்லக்கூடியது தான் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்துக்குடையவர் உங்களுக்கு சனி பகவான். அந்த ஜீவனஸ்தானத்தில் மேஷராசிக்கு இப்போ யார் போய் உட்கார்றான்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு 4 கிரகங்கள் உட்காருது. சூரியன் உட்கார்றாரு, செவ்வாய் உட்கார்றாரு, புதன் உட்கார்றாரு, சுக்கிரன் உட்கார்றாரு. ஏகப்பட்ட கிரகம் போய் உட்காருது. இந்த 4 கிரகமும் போய் உட்காருதே இது நல்லதான்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சிறப்படையும். அதே மாதிரி மாத சம்பளத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அல்லது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சம்பள உயர்வுடன் கூடியதான ஒரு திருப்தியான வேலை வாய்ப்புகள் அமையும். அமோக வளர்ச்சிகள் உண்டு. நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, வீட்டில் எனக்கு ஒரு முக்கியமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க,
அல்லது ஒரு வேலையில் செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், அங்கேயும் நமக்கு ஒரு உரிய அங்கீகாரம் இல்லை. ஆனால் வேலை மட்டும் வாங்கிட்டே இருக்காங்க. வீட்டிலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் எங்கே ஆகட்டும் இதுமாரி தான் போயிட்டுருக்கு அப்படின்லாம் ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு தனித்துவமான செயல்பாட்டுக்கு உண்டான நல்ல மரியாதை ஏற்படும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலவுகள், தேவையற்ற விரயங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் தான் 7ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. அதில் அந்த 2ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகும்போது 2 8ஆம் பாவமாக மாறிடும். அதனால் பணங்காசுகளே கொஞ்சம் அதிகமான செலவுகள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, அதே மாதிரி தேவை உள்ள செலவுகளை மட்டும் கொஞ்சம் செய்து வருவது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா, மேஷராசிக்காரங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பெருமாள் வழிபாடு நல்லா செய்யணும். ஏன்னா புத பகவான் 3ஆம் அதிபதி, அது 9ஆம் பாவத்துடன் சேர்ந்து அந்த குருவினுடைய பார்வையில் இருந்தவர் போகிறாரு. அதனால் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெருமாளுக்கு உகந்த பல தினங்கள் வருது. முன்னாடியே சொன்ன பாருங்கள், ஏகாதசியில் வருது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அதேமாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, எல்லாமே இந்த பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது. அதே மாதிரி இந்த தை மாதம் அப்படிங்கிறது இந்த அமாவாசை ஆகட்டும், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஆகட்டும், இது மாதிரியான தினங்களில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணி வாருங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, பெருமாள் உகந்த துளசியினால் அவருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இதில் ரத சப்தமி அப்படிங்கிறது வரும். இந்த ரத சப்தமி அன்னைக்கு பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா அமோகமான வளர்ச்சிகள் உண்டு. குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹா. ஜனவரி மாதம் 2026 நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு மாதமாக வருது. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர் ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல், தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அது தை அமாவாசை வருகிறது. அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படியான இது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.